மௌன விரதம் என்பது வெறும் பேசாமல் இருப்பது மட்டுமல்ல, அது மனதின் இரைச்சலை குறைத்து உள்நோக்கி பயணிக்கும் ஒரு உன்னத பயிற்சியாகும். சித்தர்களும் ஞானிகளும் இதையே பேசாமை என்று போற்றுகின்றனர். மௌன விரதம் பற்றிய முழுமையான தகவல்கள் இதோ. 1. மௌனத்தின் நிலைகள். மௌன விரதத்தை 3 நிலைகளாக பிரிக்கலாம். வாக்கு மௌனம், சத்தமாக பேசுவதை தவிர்ப்பது, இது ஆரம்ப நிலை. இந்திரிய மௌனம், கண், காது போன்ற புலன்கள் வழியாக வெளி உலக விஷயங்களை உள்வாங்காமல் இருப்பது. உதாரணமாக மொபைல் பார்க்காமல், டிவி பார்க்காமல் இருப்பது. மானசீக மௌனம், இதுவே உயர்ந்த நிலை. எண்ணங்களே இல்லாத அல்லது எண்ணங்கள் குறைந்த அமைதியான மனநிலை. 2. மௌன விரதம் இருப்பது எப்படி? வழிமுறைகள். காலம். ஆரம்பத்தில் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் என தொடங்கி, பிறகு 1 நாள் முழுவதுமோ அல்லது வாரத்தில் 1 நாளோ என நீட்டிக்கலாம். தயார் நிலை. விரதத்தை தொடங்கும் முன் உங்கள் குடும்பத்தினரிடமோ அல்லது நண்பர்களிடமோ முன்கூட்டியே சொல்லிவிடுவது நல்லது. தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் ஒரு சிறிய குறிப்பு தாள் மற்றும் பேனா அருகில் வைத்திருக்கலாம். தனிமை. கூட்டமான இடங்களை தவிர்த்து அமைதியான சூழலில் இருப்பது மனதை ஒருநிலைப்படுத்த உதவும். செயல்கள். பேசாமல் இருக்கும் நேரத்தில் புத்தகம் வாசிப்பது, தியானம் செய்வது, இயற்கை சூழலில் நடப்பது அல்லது உங்கள் மூச்சின் ஓட்டத்தை கவனிப்பது சிறந்தது. டிஜிட்டல் மௌனம். மொபைல் போன், சமூக வலைத்தளங்கள் போன்றவற்றை முழுமையாக தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இவை பேசாமல் இருந்தாலும் மனதிற்குள் எண்ண ஓட்டங்களை அதிகப்படுத்தும். 3. மௌன விரதத்தினால் கிடைக்கும் பலன்கள். ஆற்றல் சேமிப்பு. மனிதன் தனது சக்தியில் பெரும் பகுதியை பேச்சின் மூலமே செலவிடுகிறான். மௌனமாக இருக்கும்போது அந்த ஆற்றல் சேமிக்கப்பட்டு உடல் மற்றும் மன வலிமையாக மாறுகிறது. மனத்தெளிவு. தேவையற்ற எண்ணங்கள் குறைவதால் குழப்பங்கள் நீங்கி. மௌன விரதம் என்பது வெறும் பேசாமல் இருப்பது மட்டுமல்ல, அது மனதின் இரைச்சலை குறைத்து உள்நோக்கி பயணிக்கும் ஒரு உன்னத பயிற்சியாகும். சித்தர்களும் ஞானிகளும் இதையே பேசாமை என்று போற்றுகின்றனர். மௌன விரதம் பற்றிய முழுமையான தகவல்கள் இதோ. 1. மௌனத்தின் நிலைகள். மௌன விரதத்தை 3 நிலைகளாக பிரிக்கலாம். வாக்கு மௌனம், சத்தமாக பேசுவதை தவிர்ப்பது, இது ஆரம்ப நிலை. இந்திரிய மௌனம், கண், காது போன்ற புலன்கள் வழியாக வெளி உலக விஷயங்களை உள்வாங்காமல் இருப்பது. உதாரணமாக மொபைல் பார்க்காமல், டிவி பார்க்காமல் இருப்பது. மானசீக மௌனம், இதுவே உயர்ந்த நிலை. எண்ணங்களே இல்லாத அல்லது எண்ணங்கள் குறைந்த அமைதியான மனநிலை. 2. மௌன விரதம் இருப்பது எப்படி? வழிமுறைகள். காலம். ஆரம்பத்தில் 1 நாளைக்கு தெளிவான சிந்தனை பிறக்கும். பேச்சின் மதிப்பு. மௌன விரதத்திற்கு பிறகு நீங்கள் பேசும் சொற்கள் அதிக வலிமையுடனும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும். சுய உணர்தல். வெளி உலகச் சத்தங்கள் குறையும் போதுதான் உங்கள் உள்மனதின் குரலை உங்களால் கேட்க முடியும். நான் யார் என்ற தேடலுக்கு இது மிகச்சிறந்த வழி. 4. சித்தர்கள் காட்டும் வழி. சித்தர்கள் மௌனத்தை சிவயோகம் என்று அழைப்பார்கள். மௌனம் என்பது ஞானத்தின் வரம்பு என்பார்கள். பேசாமல் இருக்கும்போது மூச்சுக்காற்று, வாசி வீணாகாமல் உடலுக்குள்ளேயே சுழன்று குண்டலினி சக்தியை விழிப்படையச் செய்யும் என்பது சித்த ரகசியம். 5. கவனிக்க வேண்டியவை. மௌனமாக இருக்கும்போது சைகை மொழியில் அதிகம் பேசுவதை தவிர்க்கவும். ஏனெனில் அதுவும் ஒரு வகையான பேச்சு, அது மனதை அமைதிப்படுத்தாது. மனதிற்குள் கோபத்தையோ அல்லது எரிச்சலையோ வைத்துக்கொண்டு பேசாமல் இருப்பது மௌன விரதம் ஆகாது. உள்ளமும் அமைதியாக இருப்பதே உண்மையான மௌனம். மௌனம் சர்வார்த்த சாதகம், அதாவது மௌனத்தினால் எதையும் சாதிக்க முடியும்.